வாப்பா ஹஜ் செய்யல, வாப்பாட ஹஜ்ஜை கால்குலேட் பண்ணாம எசட்டை பிரிக்கிறது ஹராம். எசட்டை பிரிக்கிறார். வாப்பா ஜகாத்து கொடுக்காமத்தான் வியாபாரம் பண்ணினாரு. ஆனா வாப்பா டிப் இருக்குது. முதலாவது உட்கார்ந்து வாப்படைய அக்கௌண்ட்டை கூப்பிட்டு ஒரு ரஃப்லி அக்கௌண்ட் செய்யுங்கோ. எங்கட வாப்பா இவ்வளவு காலம் வியாபாரம் பண்ணிக்காரு, கடன் கொடுத்து ஜகாத்து கொடுத்தில்ல, நாங்க ஃபர்ஸ்ட்ல ஜகாத்தை கொடுப்போம். இது ஆக முக்கியமான சப்ஜெக்ட். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பணத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. இதுல போட்டிக்கிற இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகுதான் நிச்சயம். அதுக்கு முந்தைய சப்ஜெக்ட் சொன்னால் அனந்தர சொத்து வில் பங்கு வைக்கிறது. அதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த ஏற்கனவே. அதுக்குள்ள அடுத்ததான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து நாங்க பங்கு வைக்கணும். இந்த பங்கு வைக்கிறதுக்குள்ள முறைக்குது. அந்த முறைகளை பத்தி நான் விளங்கப்படுத்த வரல. அதுல ஏராளமான முறைகளை இஸ்லாம் மிக அழகா சொல்லிக் கொண்டிருக்குது. அஸ்ஹாபுல் ஃபுரூத் அவங்களுக்கு முதலாவது கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த சைடு தான். அதுக்கு பிறகு வந்துட்டு இன்னும் இருக்குது வந்துட்டு அசவாக்காராக்கள். இதுல வருவாங்க 10 பேர். இதுல ஒரு ஆண்கள் வருவாங்க. இதுல இவங்களோட பங்குகள் எல்லாம் போக வேண்டும். அதுக்கு பிறகுதான் இந்த அசபாக்காராக்கள் சொன்னால் யாரு? அசபா என்று சொன்னா ஒரு ஜனாசாவுக்கு எப்பயுமே 4 பக்கம் வைக்கும். ஒரு மனிதனுக்கு எப்பயுமே 4 சைடு இருக்கும். 4 சைடு. அந்த 4 சைடுல ஒரு சைடு தான் சன்ஷிப், அதாவது மகன்மார். இன்னமொரு சைடுக்கும் வாப்பா, இன்னமொரு சைடுக்கும் பிரதர்ஸ், இன்னமொரு சைடுக்கும் அங்கிள்ஸ். இந்த 4 கூட்டமும் ஒரு ஆளுடைய அனந்தரக்காரரா வருவார், அசபாக்காரரா. அதுல முதலாவது யார் வருவாருண்டா? சன். குர்ஆன்ல எங்கேயுமே மகனுக்குரிய பங்கு சொல்லப்பட்டில்லை, மகளோட பங்கு சொல்லப்பட்டிருக்குது. மகள் ஒரு மகளாக இருந்தால் அரவாசி, 2 மகளாக இருந்தால் 2 மகள் அல்லது 2க்கு மேல இருந்தா 3ல் 2 பங்கு வந்திருக்குது. ஆனா மகண்ட பங்கு இத்தனை குர்ஆன்ல எங்கேயுமே வந்தில்லை. அது வராத்திக்கு காரணமும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். மகன் ஒரு பங்குதாரர் அல்ல, ஷியா ஹோல்டர் அல்ல. மகன் என்ன செய்வாருண்டா, மற்ற மக்களுடைய பங்கெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மீதமுள்ள அப்படியே மகன் எடுத்துக் கொள்வாரு. எப்ப மகன் வருவாரோ, கணக்கு சம்பந்தப்பட்ட கணக்கில் எப்ப மகன் வருவாரோ அப்ப மேஜர் ஷியா ஹோல்டராக மகன் இல்லட்டையும் கூட அவருடைய கணக்கு முடிவில் பார்த்தா மகன் ஷியார் தான் எல்லாருடைய ஷியாரை விடவும் கூடுதலாக இருக்கும். அதனால முதலாவது போகும் மகனுக்கு. அந்த கேஸ்ல மகன் இல்லையா, 2வது பங்கு வாப்பாக்கு போகும். 2வது மகன் ரோல வாப்பா பண்ணுவாரு. வாப்பாம் இல்லையா, வாப்பா இல்லட்டி ஜனாசா மௌத்தான மையத்தினுடைய பிரதர்ஸ் பங்கெடுப்பாங்க. அவங்களும் இல்லையா, அதுக்கு பிறகு மையத்தினுடைய சாட்சமாருக்கு பங்கு போகும். யாருக்கு போகும்? சாட்சமாரு பங்கு போகும். இது ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு 4வது ஒன்று தான் ரத்துன்னு சொல்லக்கூடியது. ரத்துன்னு சொன்னா மௌத்தா போன மையத்துக்கு உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறார். யார் மட்டும்? ஒரு மையத்துக்கு மகள் மட்டும், வேற ஒருத்தருமே இல்லை. இப்ப குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தா இந்த மௌத்தா போன மையத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகள் மட்டும்தான், டாட்டர் மட்டும் தான் இருக்கிறார். இப்ப அக்கார்டிங் டு த குர்ஆனிக் லோ படிக்கு இவருக்கு பங்கு போகும் அரவாசி தான். ஹாஃப் 50% ஆஃப் த அசெட் யாரு பேச்சிடும்? யாருக்கு? மகளே பேச்சிடும். உதாரணம் வச்சவங்க இன்னும் ஒரு ஆளு, அவருக்கு ஒரு விடோம் இருக்கிறார். யாரு? மௌத்தா போன மையத்துக்கு மனைவியும் இருக்கிறார். மனைவிக்கு போகும் இங்க 8 மீதமுள்ள பொருளை கிடைப்ப 8 2 இது போக மீதமுள்ள பேலன்ஸ் யாருக்கு போகும்? இப்ப இஸ்லாம் இந்த கட்டத்தில் மிகவும் அழகான ஒரு புத்தி சொல்லி தருகிறது. இதுல ஏன் சொல்றேன்னா, இதுல டீப்னஸ் விளங்கிக்கோங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு குர்ஆன் இதை பத்தி பேசிக்கின்றத சொல்லத்தான் நான் விளங்கப்படுத்துறேன். இந்த இடத்துல 2 8 போகும். 8 போகும். இதை எங்களுக்கு பிரிக்கக்கூடிய ஒரே இலக்கம் தான் 8ஆல பிரிக்கணும். 8ஆல பிரிச்சா மகளுக்கு எத்தனை வரும்? 4 வரும். மனைவிக்கு 1 வரும். இப்ப எத்தனை மிச்சம்? இப்ப இத 3 யாரோ கொடுக்கிறது. இத 3 யாரோ கொடுக்கிறது. இஸ்லாம் எப்பயுமே பார்க்குது, மௌத்தா போன மையத்துக்கு இவரும் ஒரு ரிலேஷன்ஷிப், இவரும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. யார்ட? மௌத்தா போன மையத்துக்கு டாட்டர் ரிலேஷன்ஷிப் என்னது? ஃபாதர்ஹுட் என்ற ரிலேஷன்ஷிப். இவரது ஹஸ்பண்ட் என்ற ரிலேஷன்ஷிப் தானே இப்ப. ஆனா இஸ்லாம் வந்துட்டு இந்த 2 ரிலேஷன்ஷிப்பையும் ஒரே பார்வையாக பார்க்கல. ஏன் காரணம் என்றா, இவரோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிளட் ரிலேஷன்ஷிப். எந்த ரிலேஷன்ஷிப்? பிளட். இதை மாத்தேடாது. நோ வே. நீங்க எங்க போனாலும் நீங்க தான் வாப்பா, அவதான் மகள். அதை மாற்றதுக்கு என்ன இல்ல.
அதனால இஸ்லாம் சொல்லுது இந்த கட்டத்தில் இவக்கு பங்கு கொடுக்கிறது இல்ல, மீதமுள்ள அத்தனை பங்கும் யாரு போய் சேரும்? மகளுக்கு தான் போய் சேரும். பின்ன மகளுடைய பங்கு 4 3 7 பங்காக மாறும். வைஃபுக்கு என்ன செய்யும்? ஒரு பங்கு போகும். ஏன் காரணம் என்றால் இந்த 2 பேருக்கும் இடையில் உள்ள உறவு வித்தியாசமானது. இவட உறவு ஒரு வார்த்தையின் மூலமாக உருவான உறவே அல்லாம பெர்மனண்டான உறவு அல்ல. இந்த உறவை துண்டிக்கவும் மேலும். இந்த உறவை என்ன செய்யலாம்? டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய துண்டிக்கவும் மேலும். உதாரணமாக வச்சுக்கோங்க, இவர் மௌத்தாகிட்டாரு. மௌத்தானதுக்கு பிறகு என்ன இல்ல, ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு என்ன செய்யலாம்? இந்த பொம்பளை மௌத்தானதுக்கு பிறகு இந்த ஜனாசா இந்த மௌத்தான மையத்துக்கு பிறகு இந்த பொம்பளைக்கு வேணும் என்றால் இந்த ஜனாசாவுடைய சொந்த தம்பி நிக்காக செய்யலாம். ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்றது என்றால் வெறுமனே 8 1 தான் கொடுக்கணும். குர்ஆன் சொல்லப்பட்டது. மீதமுள்ள பேலன்ஸ் அப்படியே யாரு போகணும்? ரோட்டருக்கு தான். இதான் நாங்கள் சொல்றோம் ரத் என்பதாக. இதெல்லாம் விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் இல்ல, நேரம் பறந்து கொண்டிருக்குது. என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு ஜவில் அர்ஹாம் அர்-ரத் அலா ஸௌஜ். இதுதான் நாங்க சொல்றோம் கடைசியாக எங்களுடைய சொத்து அப்படியே யாருமே இல்லைன்னு சொன்னால் பப்ளிக் ட்ரெஷரிக்கு வந்து சேரும். ஒவ்வொரு முஸ்லீம் ஊருக்கும் ஒரு ட்ரெஷர் இருக்கணும். அவங்க தான் இந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் முஸ்லீம் இருக்குது. இது சரி, அவசரமா போறேன், இது வந்துட்டு பார்த்துக்கோங்க, விளங்காதவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து விலை கொள்ள கேட்டுக்கொள்ளணும். மிகவும் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு விலை கொள்ள லேசாத்தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹராமான முறையில் பிறந்த குழந்தைகள், இதனுடைய சட்டத்தை நான் விளங்கப்படுத்திட்டேன். அது கவனமாக இருக்கணும். இதுவும் ஒரு பிரச்சனை. இதுவும் ஒரு பிரச்சனை நிறைய. எது? அடாப்டட் சைல்டு. வளர்த்த புள்ளையினால ஏராளமான இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்குது. அந்த புள்ளைக்கு எந்த பங்கும் கிடைக்காது. வளர்த்த புள்ளைக்கும் பால் கொடுத்த புள்ளைக்கும் பங்கு இல்லை. பால் கொடுத்த புள்ளைக்கும் பங்கு இல்லை. எனவே அடாப்டட் சைல்டு வந்துட்டு ஒரு காலமும் பங்கு கிடைக்க மாட்டாது. குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக சூரத்துல் அஹ்ஸாபுடைய 4வது திருவசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். வளர்ப்பு புள்ளைக்கு எந்த பங்கும் குர்ஆன்ல சொல்லப்பட்டுமில்ல, கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பீங்க என்றிருந்தால் மற்ற மக்களுக்கு குழி வெட்டி போட்டுத்தான் பங்கு கொடுக்கிறீங்க. மற்ற மக்களுக்கு குழி வெட்டி போட்டு பங்கு கொடுக்கிறீங்க. ஏன் உதாரணமா வச்சோங்க, சும்மா நீங்க சொல்ல நாங்க வளர்த்த புள்ள இல்லைன்றதுக்காக வேண்டி நான் ஒரு கணக்கு செஞ்சு காட்டுவோம். நீங்க புள்ள இல்லைன்றதுக்காக வேண்டித்தான் ஒரு வளர்க்கிறீங்க. ஒரு மகன் சன், ஒரு வளர்ப்பு புள்ள. இப்ப நீங்க மௌத்தாகக்குள்ள உங்களுக்கு வாப்பா இருக்கிற ஃபாதர், உங்களோட உம்மா இருக்கிறா, உங்களோட உம்மா, உங்களோட மனைவி. இப்ப பாருங்க பாப்போம், இந்த புள்ளைய நீங்க, இது வளர்ப்பு புள்ள, அடாப்டட் சைல்டு. இது ஷரியத்தில் இந்த புள்ளைக்கு என்ன இல்ல, பங்கு வரப்போர் இல்ல. ஆனா நீங்க இங்க பங்கு கொடுத்தால் இந்த புள்ளைக்கு பங்காளியாக நீங்க மாற்றினா என்ன தெரியுமா ஆகும்? இந்த பொம்பளையோட பங்கு 8 1 போயிடும். 8 1. இந்த உம்மோட பங்கு எத்தனை ஆகும்? 6 1 ஆகிடும். இந்த மாப்பட பங்கு 6 1. இது குர்ஆன். இது இந்த அடாப்டட் சைல்ட வந்துட்டு நீங்க உங்களோட மகனாக நீங்க பார்த்தால் குர்ஆன் இப்படித்தான் பங்கு வச்சுக்குது. வைஃபு 8 1 போகணும், உம்மா கார்ல 1 போகணும், வாப்பா கார்ல 1 போகணும், மீதம் உள்ளது எங்க போகணும்? பேலன்ஸ் அப்படியே மகனை பேசிடும். பேலன்ஸ் இப்ப இங்க பேலன்ஸ் போனா இங்க என்ன நடக்கும் என்றால் இந்த கணக்குல இவட உண்மையான பங்கு 4 1. 8 1 அல்ல. இப்ப ஏன் அடாப்டட் சைல்டுக்கு என்ன இல்ல, பங்கு போகாது. எனவே மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லட்டி வைஃபுக்கு 4 1 கிடைச்சோணும். 12.5% கிடைச்சது நீங்க செஞ்ச துரோகத்தின் காரணமாக. உம்மக்கு கிடைச்ச வேண்டிய பங்கு பேலன்ஸ் 3 1 கிடைச்சோணும், அது இல்லா போகுது. எனவே ஒரு அடாப்டட் சைல்டு எடுத்து நீங்க வளர்த்து அவளை கொண்டு நீங்க வச்சிருங்க அனத்தில் சொன்னால் நீங்க கபருக்கு போகக்குள்ளேயே எத்தனையோ பேருடைய சொத்துக்களை திருடி கொண்டுதான் கபருக்கு போறீங்க. இந்த விஷயம் அடுத்தது மிக தெளிவாக வந்த விஷயம். அடாப்டட் சைல்டுடைய விஷயத்தில் பேணப்பட வேண்டிய சில பாயிண்ட்ஸ் போட்டிக்கிறேன். மஹரம் பேன்றதாக முக்கியமான விஷயம். உங்களுக்கு மஹரம் பேணலா, யூ கேனாட் மிக்ஸ் வித் நன் மஹரம். இதுவும் நீங்க பேண்டது கஷ்டமாக இருக்கும்.
இதே போல வந்துட்டு அடாப்டட் சைல்ட நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய யார் வழியா வாரது பிரச்சனை வரும். இதே போல வந்துட்டு அடாப்டட் சைல்ட் நாட் இன்ஹெரிட் ஃப்ரம் அடாப்டட் பேரண்ட்ஸ்ல இருந்து பங்கெடுக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதே போல அன்பார்ன் சைல்டுடைய சம்பவம் இது. பிறக்காத புள்ள, அந்த புள்ள வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 3 கட்டம் வரும். வயிற்றில் உள்ள புள்ளைக்கு சொன்னால் அந்த புள்ளைக்கு 3 சிச்சுவேஷன் இருக்குது. ஒன்று, பிறக்கக்கூடிய புள்ள மௌத்தாகி பிறக்குமா உயிரோட பிறக்குமா தெரியாது. ரெண்டாவது, ஆணா பிறக்குமா பெண்ணா பிறக்குதா தெரியாது. மூணாவது, 1 பிறக்குமா 2 பிறக்குமா 3 பிறக்குமா தெரியாது. எனவே இதுக்குண்டு செல்லியே ஒரு சட்டம் இருக்குது. அன்பார்ன் சைல்ட பற்றி, அந்த சைல்டுக்கு எப்படி அனந்தர சொத்து பங்கு வைக்கிறது, இந்த கணக்கு எப்படி செய்யறது, இது ஒரு வாஸ்ட் திறந்த ஏரியா. இதுல ஏராளமான சம்பவம் சப்ஜெக்ட் இருக்குது. இது என்னன்னு சொன்னால், இந்த கூட்டம் இப்ப இருக்கிறாங்க, அவங்க ஆனா பெண்ணாண்டு தெரியாது. இஸ்லாம் அவங்கள பத்தியும் கரிசனை காட்டிக்குது. ஆம்புலண்டு பங்கு கொடுக்கிறா, பொம்புலண்டு பங்கு கொடுக்கிறா. அவங்களுக்கு ஆம்புலண்டு பங்கா பொம்புலண்டு பங்கா. எனவே இதெல்லாம் வந்துட்டு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது மிஸ்ஸிங் பர்சனுடைய சம்பவம், சப்ஜெக்டான விஷயங்கள், அதை நான் விளங்கப்படுத்திட்டேன். எனவே இந்த விஷயங்கள் இதோட இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க 120 வருஷம், இமாம் அஹ்மத் சொல்றாங்க 110 வருஷம், இமாம் அபூ சொல்றாங்க 105 வருஷம், மாலிக் இமாம் சொல்றாங்க கன்சிடர் அபவுட் 70 இயர்ஸ். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் அழகான விதத்துல 7 வருஷம் என்றத அழகுபடுத்திக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு பிறகுதான் லீகலி கொடுக்க ஏலும் வித் என்ற இதை கொடுக்க ஏலும் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்திக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் சொல்லி போட்டு குர்ஆனிலே சொல்லிக்கிறான், فَمَنْ بَدَّلَهُ بَعْدَمَا سَمِعَهُ فَإِنَّمَا إِثْمُهُ عَلَى الَّذِينَ يُبَدِّلُونَهُ إِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. இதெல்லாம் கேட்டு போட்டு, இதெல்லாம் படிச்சு போட்டு இதுக்கு மாத்தம் யாராவது செய்வாங்க என்றிருந்தால் அந்த குத்தத்தை நீங்க தான் சுமக்க வேண்டும். அந்த குத்தத்தை நாங்க தான் சுமக்க வேண்டும். நான் அனந்தர சொத்துடைய ஷியாஸ் எப்படி பங்கு வச்சோம் என்ற விஷயத்தை சொல்லல, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இது எவ்வளவு ஆழமான ஒரு தலையங்கம் என்றதை தான் நான் பேசிக்கிறேன். நான் இதில் உள்ள பிரசன்டேஷன் அப்படியே எனக்கு வழங்கப்படுத்துறேன் இருந்தால், உங்களுக்கு ஒவ்வொன்றாக வழங்கப்படுத்துறேன் இருந்தா எனக்கு சுமார் 24 மணி நேரம் இதுக்கு தேவைப்படும். ஆனாலும் கூட எல்லாரும் பிஸியாக இருக்கிறீங்க. வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறேன், லாயர்ஸ், குறிப்பாக லாயர்ஸ் பார்த்து சொல்லுகிறேன், படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து சொல்றேன், இந்த விஷயத்தை படிங்கோ. 2 விஷயத்துக்காக வேண்டி. ஒன்று, இது குர்ஆனுடைய அறிவு. 2வது, இஸ்லாத்தினுடைய அழக உங்களுக்கு நன் முஸ்லிமோடைய அழகா பேசிடும். எங்கட இஸ்லாம் ஒரு மனிதன் காணா போனா, நீங்க இன்றைக்கு தான் பேசுறீங்க காணா போன மனுஷன் என்று சொல்லி இந்த நாட்டில் ஒரு வாண்டு வரப்பைத்து தான் பேசுறீங்க. ஆனா எங்கட இஸ்லாம் இதை பத்தி மிக அழகா பேசி வச்சுட்டுது. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆணா பிறக்குதா பொண்ணா பிறக்குதா, எப்படியும் பிறக்கேடும். ஆணும் புள்ள பொண்ணும் இல்ல, அது ஒரு குன்சல் முஷ்கிலாவாக பிறக்குது. அந்த புள்ளிட லோ என்னன்றதையும் இஸ்லாம் பேசிக்குது. எனவே ஜினாவுல பிறந்த புள்ளிட சட்டத்தையும் இஸ்லாம் பேசிக்குது. ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸையும் இஸ்லாம் துல்லியமாக கணக்கு பார்த்து சொல்லி கொடுத்திருக்குது. எனவே நாங்க என்ன செய்யணும் என்றால், இந்த ஆயத்தை வாழ்க்கையில் அமல் செய்யுங்கோ. ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல் லதீன யுபத்திலூனஹு இன்னல்லாஹ சமீஉன் அலீம். அதே நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்றேன், ஒரு சாஃப்ட்வேர் உண்டு எப்படி கணக்கு செய்யணும் என்றதை பார்க்கறதுக்கு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இப்ப ரீசன்ட்லி வந்திருக்குது, அது ஆங்கிலத்தில் இருக்குது. மாஷா அல்லாஹ். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு சவுதியினுடைய ஒரு உலமாக்கள் மூலமாக அது உத்தியோகபூர்வமான ஒரு சரியான சாஃப்ட்வேர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கணக்கு செய்வது பெரிய விஷயம் அல்ல, கணக்குக்கு முந்தி உள்ள விஷயங்களை விளங்கிக் கொள்வது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால தான் இதை சொன்னேன். அதுல மட்டும் ஒரு ஸ்லைடு நான் போட்டு காட்டுறேன் அந்த சாஃப்ட்வேர் பத்தி. அதோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இதுல வந்து நீங்க யாரு மவுத்து, ஒரு ஆம்பளையா பொம்பளையா, எப்ப மவுத்தான டேட்டா கொடுத்தேன்னு சொன்னா கணக்கு அப்படியே அவருக்கு உதாரணமா வச்சுக்கோங்க. மவுத்து வைப் மவுத்தாகிட்டார் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு கேட்கும் மௌத்தான மையத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஒரு மேன் என்று சொல்லி. அப்போ கேட்குது, டேட்டை கேட்குது 21ஆம் தேதி மார்ச் மாதம் 2010. இப்போ கேட்குதுன்னு சொன்னால் மௌத்தா போன மையத்துடைய வாப்பா உயிரோடு இருக்கிறார் இல்லையான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எஸ் என்று சொல்லி. மதர் இஸ் லீவிங் நோன்னு சொல்லி போடுவோம். போட்ட அடுத்த கேள்வி கேட்குது, கிராண்ட் மதர் அதாவது உம்மம்மா வாப்பம்மா இருக்கிறான்னு கேட்குறான். அப்போ அதே எஸ்ன்னு போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் போடுவோம் ஸ்போஸ் லீவிங் ஓ நாட், எஸ்ன்னு போடுவோம். அதுக்கு பிறகு எத்தனை சன், 2 சன்
2 டாட்டர். அதுக்கு பிறகு கேட்டீங்க, கடைசி ஒரு கேள்வி கேட்டீங்க, ஹவு many wives, எத்தனை வைஃப், 2ஆ 3ஆன்னு கேட்டீங்க. சரி, ஒன்றை போடுவோம், ஒன்று தானே. சரி, இப்ப கடைசி என்ன பண்ணு சொன்னால் என்ன செய்யுது, எத்தனை பங்குன்றத காட்டுது. மாஷா அல்லாஹ். தியரிக்கலி பார்த்தேன்னு சொன்னால் இதை கணக்கு செய்வது ரேசி, கணக்கு கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனால் கணக்குக்கு முந்தி உள்ள விஷயங்கள், யாரு அடாப்டட் சைல்டா, இது வாப்பக்கும் மகனுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சு கொள்வது மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த விஷயத்தை படிங்கோ, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. இந்த நாட்டில் ஏராளமான வேலை செய்ய வேண்டியிருக்குது. இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கோ. இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகவானம், இது அமல் செய்ய பாருங்கோ. ஹலாலா சம்பாதிக்கிறது போல ஹலாலான முறையில தான் பணம் எனக்கு வந்து சேரணும். அது ஆக இம்பார்ட்டன்ட், முக்கியமான சப்ஜெக்ட். அனந்தர சொத்துன்னு சொல்லக்கூடியது சும்மா வைக்க முடியாது. அது அனந்தர சொத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படணும். 15 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ எடுத்துக்கொண்டு போங்கன்றதல்ல. ஒரு அனந்தர் யத்தீமுடைய சொத்தை பராமரிக்கிறது போல இந்த சொத்தும் பராமரிக்கப்படணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவரையும் கண்ணியமான முஸ்லீம்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. குர்ஆன் சுன்னாவை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.